வணக்கம். வாங்க செப்டம்பர் 10, 2025 அன்னைக்கு நம்ம பங்குச்சந்தையில என்ன நடந்ததுன்னு வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம். முதல்ல ஹெட்லைன் நம்பர்ஸ். பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 314 புள்ளிகள் ஏறியிருக்கு. அதே மாதிரி என்எஸ்சி நிஃப்டி 50யும் ஒரு 95 புள்ளிகள் மேல போயிருக்கு. முக்கியமா மார்க்கெட் தொடர்ந்து 5வது நாளா பாசிட்டிவா க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? எதை மார்க்கெட்டை இவ்ளோ தூரம் கொண்டுட்டு போச்சு? வாங்க டீப்பா பாப்போம். இந்த ராலி வெறும் பெரிய பங்குகளை மட்டும் நம்பி நடக்கல. நீங்க பாத்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப்னு மார்க்கெட் முழுவதுமே ஒரு நல்ல ஏற்றம் தெரிஞ்சது. ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஐஸ் தான். அவங்க கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செஞ்சு மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்காங்க. இது நம்ம சந்தையோட தன்னம்பிக்கை எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு காட்டுது. இந்த 5 நாள் தொடர் ஏற்றத்துக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்ல. உலக அளவுல நடந்த விஷயங்களும் நம்ம நாட்டுல நடந்த சில முக்கிய நிகழ்வுகளும் சேர்ந்துதான் இந்த மேஜிக்க பண்ணிருக்கு. இங்க பாருங்க, இத ரெண்டையும் அழகா விளக்குது. ஒரு பக்கம் அமெரிக்கால வட்டி விகிதம் குறையலான்ற நம்பிக்கை, இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைன்னு குளோபல் நியூஸ் பாசிட்டிவா இருந்தது. ஆனா உண்மையான புஷ் கொடுத்தது நம்ம இன்ஃபோசிஸ் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தான். ஓகே, இப்போ இந்த பெரிய விஷயங்கள்லாம் தனிப்பட்ட பங்குகளை எப்படி அசைச்சு பார்த்ததுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோட டாக் ஆஃப் த டவுனா இருந்த சில பங்குகள் இதோ. ஒவ்வொன்னுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. முதல்ல இன்ஃபோசிஸ். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டோட சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். ஒரே நாள்ல 5% மேல ஏறி இருக்கு. ஏன் இந்த திடீர் ஏற்றம்? அவங்க போர்டு மீட்டிங்ல ஷேர் பைபேக் பத்தி யோசிக்க போறதா சொன்னதுதான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 25% இறக்கத்துல இருந்த ஒரு பங்குக்கு நிர்வாகமே இப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கறது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இல்லையா? அடுத்ததா வெல்ஸ்பின் லிவிங். இந்த பங்கு விலையில ஒரு பயங்கரமான ஜம்ப் பாருங்க, கிட்டத்தட்ட 7.4%. இதுக்கு காரணம் அமெரிக்கா இந்தியா மத்திய வர்த்தக ஒப்பந்தம் வரலாங்கிற புது நம்பிக்கைதான். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இதோட ட்ரேடிங் வால்யூம். சராசரியா நடக்கிறத விட 12 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு. இது டெக்ஸ்டைல் துறை மேல முதலீட்டாளர்களோட பார்வை மாற ஆரம்பிச்சிருக்குன்றதுக்கு ஒரு பெரிய அறிகுறி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடிக்கு வருவோம். ஓலா எலக்ட்ரிக். இது இவி செக்டார் ஏன் இவ்ளோ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்னு சொல்றாங்கன்னு பக்காவா காட்டுது. ஒரு பக்கம் ஆடிட்டர் கவலை, முதலீட்டாளர்கள் வெளியேற்றம்னு ரிஸ்க் இருக்கு. இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட சலுகை, புது ஜிகா ஃபேக்டரி திட்டம்னு பெரிய வளர்ச்சி வாய்ப்பும் இருக்கு. இதுக்கு நடுவுல பேடிஎம் பாருங்க, அவங்க கதை வேற. இப்போ அவங்களோட கவனம் எப்படியாவது கஸ்டமர்ஸை பிடிக்கணுன்றதை தாண்டி லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்கு மாறியிருக்கு. முதல் முறையா காலாண்டுல லாபம் பார்த்திருக்காங்க. ஆர்பிஐ கிட்ட இருந்து முக்கியமான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல வியூக மாற்றம். அடுத்து கிளாண்ட் ஃபார்மா. இங்க ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. கம்பெனியோட அடிப்படை ரொம்ப வலுவா இருக்கு. லாபம் 50% அதிகரிச்சிருக்கு. புதுசா யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாக் மட்டும் 1% குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் குறுகிய கால முதலீட்டாளர்கள் லாபத்தை புக் பண்ணிருக்கலாம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. ஒரு முதலீட்டாளரா இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? 3 முக்கியமான விஷயங்கள். 1, இந்திய சந்தை இப்போ தன்னம்பிக்கையோட தற்சார்போட வளர்ந்து வருது. 2, நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஎஸ், ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா மாறிட்டாங்க. 3, மொத்த மார்க்கெட்டும் ஏறுதுன்னு எல்லாத்துலயும் முதலீடு பண்ணாம நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்றதுதான் இப்போ புத்திசாலித்தனம். சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றத்துக்கு பின்னாடி வேகமும் இருந்தது, அடிப்படையும் இருந்தது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.